அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் நட்சத்திர பலன். இந்த பதிவில் கேட்டை நட்சத்திரத்துக்குரிய பலன்களை பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அதில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவர்களுடைய எதிர்கால பலன், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த பதிவில் பார்ப்போம். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது விருச்சிக ராசியில் வரும். விருச்சிக ராசியில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு நட்சத்திர கோயில் இருக்குது. அதை அவசியம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் தஞ்சாவூர் இருக்குது. தஞ்சாவூரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் இருக்குது. நட்சத்திர கோயிலில் நட்சத்திர தெய்வம் ஸ்ரீ வராக பெருமாள், வணங்க வேண்டிய அதிர்ஷ்டகரமான தெய்வம். இதில் நட்சத்திரத்துக்குன்னு, கேட்ட நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சித்தர் இருக்கார், வியாசர் சித்தர். இவர் உடல் நிலையற்றது, காற்றோடு காற்றாக கலந்திருப்பார். வியாசர் சித்தரை நினைத்தாலே போதும் அருள் கிடைக்கும். அதனால் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காற்றோடு காற்றாக கலந்திருக்கக்கூடிய உடல் நிலையற்ற வியாசர் சித்தரை மனதால் நினைத்து வணங்கினால் துன்பங்கள் கரையும், நல்லருள் கிட்டும். இந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அதிதேவதை இந்திரன். மனதில் நினைத்து வழிபாடு செய்யலாம். இந்திரனை வழிபாடு செய்கிறது சிறப்பு. நட்சத்திர தெய்வமாக இருக்கக்கூடிய, வணங்க வேண்டிய தெய்வம் இந்திரனை வணங்குவது, பரிகார பூஜைகள் நடத்தி தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து தோஷங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஆலயமாக பல்லடம் பரமேஸ்வரி, பல்லடம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு சென்று, அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் சரியில்லை, திசா புத்திகள் நமக்கு சாதகமாக இல்லை, ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, தோஷங்கள் பரிகாரம் செய்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா பல்லடம் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணங்க வேண்டிய மலர் பன்னீர் ரோஜா. தெய்வ வழிபாட்டுக்குரிய மலராக பயன்படுத்துவது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபடக்கூடிய மரம் பிராய் மரம். இந்த கேட்டை நட்சத்திரம்னா பொதுவாக புதனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு. இந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதியான புதன் பகவான், பெருமாளை வணங்குதல், புதன் கிழமை என்று வணங்குதல், இதெல்லாம் ரொம்ப சிறப்பையும் இறையருள் கிடைக்கக்கூடிய நல்லாற்றல் பெருகும். கேட்ட நட்சத்திரம் மாதத்தில் ஒரு தடவை வரும். அது எந்த அன்னைக்குன்னு பார்த்து அந்த கேட்ட நட்சத்திரத்தில் கோயிலுக்கு சென்று, ஆலயத்துக்கு சென்று நாம் நட்சத்திரத்தினுடைய, பிறந்த நட்சத்திரத்தினுடைய அந்த நாளில் வழிபாடு செய்வதும், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக வைப்பதும் ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அந்த நட்சத்திர கோயிலுக்கு செல்வது, வரதராஜ பெருமாள் கோயில் தஞ்சாவூரில் இருக்குது, அங்கே போகணுன்னாலும், சித்தரை வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னாலும் இந்த கேட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். கேட்ட நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்க ராசிக்கல் அணியணுன்னா அது விருச்சிக ராசியில் வர்றதுனால பவளக்கல் வைத்த மோதிரத்தை அணியலாம். செவ்வாய் உடைய ராசியாக இருக்கிறதுனால, கேட்ட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால மரகத பச்சை கல் வைத்த மோதிரம் அணியலாம். கேட்ட நட்சத்திரத்துக்குரிய எண் 5. புதன்கிழமை பெருமாளை வழிபாடு செய்யலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் எழுத்து நோ, யா, இ, யு இது போன்ற ஓசை வடிவத்தில் வரக்கூடிய முதல் எழுத்தை பெயர் வடிவமாக வைத்து கொள்வதும் சிறப்பை கொடுக்கும். கேட்ட நட்சத்திரம் புதனுடைய அதிபதியாக இருக்கிறதுனால உணவு வழிபாடு, பச்சை பயிரை தானம் செய்யலாம். அதை
பச்சை பயிரை வழிபாட்டுக்குரிய பொருளாக பயன்படுத்துவதும் ஒரு நல்ல இறையாற்றலை கொடுக்கும். வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய, கல்விக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் ஆதிக்கம் பெறுவதால் படிப்பில் கொஞ்சம் படிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். கல்வியில் விருப்பம் இருக்கும். படித்த சான்றோர்களாக இருப்பார்கள். ஒரு மனதில் ஒரு லட்சியம் இருக்கும். இதை சாதிக்கணும், இந்த இலக்கை அடையணும்னு நல்ல திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதுலேயும் விருச்சிக ராசியில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரமாக இருக்கிறதுனால, செவ்வாயினுடைய ராசி மண்டலத்தில் இருப்பதனால கொஞ்சம் எதை செய்தாலும் தீவிரமாக பணியாற்றுவார்கள். மோட்டார், மின்சாரம், பூமி சம்பந்தப்பட்டது, காவல் சம்பந்தப்பட்ட விஷயம், இராணுவம், தீயணைக்கும் துறை, இது போன்ற துறையில் பணி செய்யணும்னு விருப்பப்படுவாங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மின்சார சாதனம், இதெல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியதை. இதில் விருச்சிக ராசியில் கல்விக்காரகனுடைய புதன் வீடாக இருப்பதுனால இந்த மாதிரி துறையில் ஒரு உயர் அதிகாரியாக வருவதற்கும், கல்வியில் சிறந்து விளங்கி ஒரு தலைமை பதவிக்கு வருவதற்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு அமைப்பு இருக்கும். இதில் கல்லீரல், தொடை, முழங்கால், இது போன்ற உடல் உறுப்புகளில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து ஆரோக்கியமாக வைத்து கொள்வது நல்லது. உடல் பயிற்சியை மேற்கொள்வதும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கார். ராகு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கார். குரு பகவான் 7ஆம் வீட்டுக்கு வர்றார். கேது பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கார் இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடில். அதனால் சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறனால வெற்றிகளை கொஞ்சம் தடை செய்வார். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். ஆகவே உழைப்புக்கு அஞ்சாதவர்களாக இருக்கணும். ராகு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வியாழன் தோறும் குரு வீட்டில், தனுசு மீன ராசியில் ராகு இருக்கிறதுனால வியாழக்கிழமை 1 to 3 ராகுகால வழிபாடை எடுத்துக்கொள்வது நல்லது. கேது 11ஆம் வீட்டிலிருந்து நல்ல ஞானத்தை, ஆன்மீகத்தை, இறை ஆற்றலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். தொழில் ஞானம் இருக்கும். வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே உணர்ந்து அதை வெற்றியாக மாற்றக்கூடிய ஆற்றல் மிக்கவராக சிந்தித்து செயல்படுவார்கள். குரு 7ஆம் இடத்திலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி இதிலிருந்து குரு பகவான் 7ஆம் வீட்டிலிருந்து நல்லதொரு முன்னேற்றத்தையும், பொருளாதார முன்னேற்றத்தையும், பண வருமானத்தையும், செல்வத்தையும் கொடுப்பார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். பூமி யோகம் இருக்குது. வாகன யோகம் இருக்குது. நல்ல ஒரு வெற்றிக்காக ஒரு உயர்வான பலனை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இனி வரும் காலங்களில் சந்திப்பார்கள். ஆகவே கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமாக இருப்பதால் சிந்தித்து செயல்பட்டு ஒரு முடிவெடுத்து அதில் தீவிரமாக உறுதியாக இருந்து வாழ்க்கையில் உன்னதமான உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு அவர்கள் அனுபவ படிப்பாக இருந்தாலும் சரி, மற்ற படிப்பாக இருந்தாலும் சரி, எதையுமே எல்லாம் வாழ்க்கையே ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு கல்வியாலும் சிந்தனையாலும் படிப்பாலையும் உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய நட்சத்திரமாக கேட்டை நட்சத்திரக்காரர் விளங்குவார்கள். ஆகவே பெருமாள் கோயிலுக்கு சென்று புதன்கிழமை பெருமாளை வழிபாடு செய்து நல்ல ஒரு ஆசியை பெற்று துளசி மணி மாலை அணிந்து துளசியை ஒரு பெருமாள் கோயிலினுடைய பிரசாதமாக எடுத்துக்கொண்டு பெருமாளினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நிறைவாழ்வு வாழ்ந்து வெற்றிகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளும், தலைமை பதவிக்கு வரும், உயர் பதவிக்கு கல்வித்துறையால் சிந்தித்து முன்னேற்ற வரக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரமாக இருக்கும். ஆகவே முயற்சி செய்யுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.